இந்த இளைஞரணி மாநாடுல சென்னையில தீவு திடல்ல இன்னைக்கு வச்சிருந்து இன்னைக்கு வைக்கும் பொழுது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதற்கு என்னென்ன தடையெல்லாம் பண்ணணுமோ செய்தாங்க. மழை வரும், மழை வந்து இந்த மாநாடை கெடுத்து விடும். ஆனால் நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பிதான் இந்த அரசியல் ஆரம்பித்திருக்கிறேன். அந்த தெய்வம் எனக்கு கை கொடுத்திருக்கு, இந்த மக்களும் எனக்கு கை கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு கிடைச்ச இந்த தொண்டர்களை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமா இவ்வளவு லட்சம் கோடிக்கணக்கான தொண்டர்களை நான் பெற்றெடுத்தேன். அதாவது எனது அன்பு தம்பியாக இருந்தது. இளைஞரணி மாநாடுக்கு வாங்கன்னு தான் சொன்னேன். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் பேனரும் செவத்தில் எழுதி வச்சுக்கணும். அது மாவட்டமாக இருந்தாலும் சரி, ஒன்றியமாக இருந்தாலும் சரி, பேரூராட்சியா இருந்தாலும் சரி, நகரமா இருந்தாலும் சரி, கிளைக்கழகங்கள் இருந்தாலும், அவன் நகரத்துல பகுதி செயலாளர் இருந்தாலும், வட்டமாக இருந்தாலும் சரி, வார்டுகளாக இருந்தாலும் சரி, மிக சீரும் சிறப்புமாக செய்திருந்தார்கள். அவங்களுக்கு எனது கோடான கோடி நன்றிகள். எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியல. சரி, நீங்க அந்த அவ்வளவு தூரத்திலிருந்து வரீங்களே, மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை, இவங்க எப்படி வரவேற்பு கொடுப்பாங்களுங்கும் பொழுது மிக பிரமாதமாக வரவேற்பு கொடுத்திருந்தார்கள். வந்த பக்கமெல்லாம் எந்த பக்கம் வருகிறார்களோ அந்த பக்கம் நல்ல பேனர்களை வைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் முதல் கட்சி, வேற எதுவும் கட்சி கிடையாது அப்படிங்கறத சென்னையில நிரூபிச்சு காட்டினாங்க எல்லாரும். எவ்வளவு தடைகள். முதல்ல இந்த இளைஞரணி மாநாட்டில் மன்றமாக இருந்தேன். மன்றமாக இருந்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப பயந்தேன். ஆனால் நீங்க விடாம சொன்னீங்க, கட்சி ஆரம்பிங்க, கட்சி ஆரம்பிங்க. முதலில் கொடி கொடுங்க நீங்க. அப்ப நான் சொன்னேன், கொடி கொடுத்தா கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லுவீங்களே. இல்ல 2000 கொடியை கொடுங்கன்னு வம்பு பண்ணி கொடியை வாங்கினீங்க. இருந்தாலும் அந்த கொடிய பல படங்கள்ல காட்டி